வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் லட்சம் பேசுகிறேன். போன வாரம் ஜூனியர் விடனில் காலையில் எழுந்த படித்தோம். சீரழிக்கப்பட்ட பள்ளி மாணவிகள், இதுதான் ஜூனியர் விடன். இதெல்லாம் பார்க்கும்போது மனமே அப்படியே பதறிடுச்சு எனக்கு. குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா இதை சீரழிக்கிறதுக்காக ஒரு கும்பல் இருக்குதுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அன்னையிலிருந்து இன்னும் வரலும் குரல் கொடுத்து கொண்டு வருகிறேன். சட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு வன்கொடுமை மற்றும் பெண்கள் ரீதியான பாலியல் ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துமே சட்டங்கள் மிக கடுமையாக்கப்பட வேண்டும். இதுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு கூட பார்த்தேன் பேப்பர்ல, யாரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. லேடிஸ் எல்லாம் இந்த தொழில நிறைய பேரை குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க, அதுக்கெல்லாம் படிச்சு மேல வர குழந்தைங்கள பணத்தை ஆசை காட்டி, அதனாலதான் ஒரு தாய் தகப்பனுக்கும் பெண்கள் பிள்ளைகள் வெளியே போனா கவனிங்க, டைமுக்கு வராங்களா, தகப்பனை வச்சு கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஒரு பெண் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வந்துட்டாரு, காலையில போனா சாயந்தரமாவது தாய் தகப்பனை கூப்பிட்டு டைமுக்கு வராங்க. பக்கத்துல ஸ்கூல் இருந்தா கூட, ஏன்னா இந்த காலகட்டங்கள் அவ்வளவு மோசமான காலகட்டம் ஆயிடுச்சு. கேவலமான தொழில்கள், பெரிய பெரிய பெண்கள் பண்றது வேலையாகலாம் இவங்களுக்கெல்லாம் பெயிலே கொடுக்க கூடாது. ஒரு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களை இப்படி சீரழிச்சு மனசாட்சி இல்லாத இந்த பிள்ளைகள் ஐயோ நினைச்சாலே மனம் பதறுது. இதெல்லாம் இன்னமும் இந்த சிட்டிக்குள்ள இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இவர்களால என்ன ஒரு தண்டனை மிக கடுமையாக இருக்கப்பட வேண்டும். சட்டம் மிக கடுமையான இந்த மாதிரியான குழந்தைங்களை பள்ளி குழந்தைங்களை பண்ணிருக்காங்கன்னா சட்டம் எவ்வளவு கடுமையா இருக்கப்படணும். ஒரு வழக்குகளுக்கும் அதனுடைய தீர்வு 3 வருடம் 4 வருடம் அந்த வழக்கே நாங்க மறந்துடுறோம். அதனால இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்தி இதனுடைய வாழ்க்கையை சீரழிச்ச அத்தனை பேருக்கும் பெயிலே கொடுக்க கூடாது. அவங்களுக்கு ரொம்ப கடுமையான சட்டத்தின்படி அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை. எல்லாருடைய சமூக ஆவலர்கள் எல்லாம் இருக்காங்க, யாரும் பெயில் கொடுக்க விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கு. இது முதலமைச்சர் அவர்களுக்கும் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் அவர்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவார். அதுக்கு எல்லாருமே எல்லா சமூக ஆவலர்களும் ஒன்னா கூடி கொண்டு போய் ஒரு மனுவை முதலமைச்சர் தலைமையில ஒரு தாழ்மையான மனுவை நம்ம கிட்ட சமர்ப்பிக்கணும். ஒரு கோரிக்கையை வச்சு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி பாலியல் கொடுமைகளுக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கப்பட வேண்டும். இவங்களுக்கெல்லாம் பெயிலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையை கொண்டு போய் முதலமைச்சர் அவரிடம் நாங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதே இப்படி தொடர்ந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு. பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு. ஏன்னா அதுங்களை மனம் கலைச்சி மனசை ஏதாவது ஒண்ணு கலைச்சி வீட்டுக்கு தெரியாம இந்த மாதிரியான பண்ணாங்கன்னா எப்படி குழந்தைங்க நாளைக்கு டியூஷனுக்கு போயிட்டு வந்தா கூட குழந்தைங்க ஐயோ டியூஷனுக்கு போதான்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. அதனால பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அதனால பெண் குழந்தைங்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாக்க. அன்னைக்கு கூட ஒரு குழந்தை என் வீட்டுல வேலை செய்யற பிள்ளை வந்தா, நான் முதல்ல அதை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, எந்த ஆம்பளை கிட்டையும் போய் பேசக்கூடாது, எந்த ஆம்பளை கிட்ட உன் கையை தொட்டா கூட அம்மா கிட்ட சொல்லு. இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லி எங்கேயும் வெளியே போவாத, இதெல்லாம் நம்ம லீவ் நாள்ல இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல ஸ்கூல்ல இது ஒரு சப்ஜெக்டாவே எடுத்து how girls must be careful in their life. இது 7ஆம் கிளாஸ் முடிஞ்சு இது ஒரு சோஷியல் ஒர்க்காவே, ஒரு சோஷியல் சப்ஜெக்டாவே கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கும் இந்த சப்ஜெக்டை நடத்த வேண்டும். எல்லாரும் பிள்ளைகள் இதை எல்லாருக்கும் தெரியணும். இது ஒரு ப்ராடா எல்லாருடைய மனசுலயும் தப்பு எது ரைட் எது, இது தவறானது, இது ரைட், இங்க போனா தப்பாயிடுமா, தனியா போக கூடாது, இருட்டான தனியா போக கூடாது, இதெல்லாமே அந்த பெண் குழந்தைகள் அறிய வேணும். இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஸ்கூல்ல நடத்த வேணும். இதெல்லாமே நாங்க ஒரு கோரிக்கையா போட்டு முதலமைச்சரிடம் ஒரு மனுவை நம்ம சமர்ப்பிக்கலாம்னு இருக்கேன். எல்லா சமூக ஆவலர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முதலமைச்சரை பார்த்து இந்த ஒரு கோரிக்கையை கொடுத்து இந்த மாதிரியான சிட்டிக்குள்ள இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால பெற்றோர்களை பெண் குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய குழந்தைகளாக இருக்கட்டும்.
ரொம்ப உஷாராக கவனிங்க. எங்க போறாங்க, எங்க வராங்க, யாரோட பேசுறாங்க, எல்லாமே you have to keep in watch with the girls children. அதனால பத்திரமாக அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து அதுங்களுக்கு நாம வளர்றதெல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு பேரண்ட்ஸும் அதுங்களை கண்காணிப்பது ஒரு முக்கியமான காரணமாக. வெளியே அனுப்புவதை முதல்ல தவிர்க்க வேணும். கூட என்ன விஷயம், ஏது, எங்க போறாங்கன்றது பாருங்க. அதனால இது நாங்கெல்லாம் ஒரு பெரிய மனு மாதிரி எல்லாரும் ஒன்னா கூடி கொடுத்து முதலமைச்சரை சந்திச்சு இதை கொடுத்து இதை நாங்க சட்டங்களும் தண்டனையும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு கடுமையாக்கப்பட வேண்டும் கொடுக்க போறோம். நன்றி, வணக்கம்.